அந்த ஃபீட்பேக் வந்து அன்பாக இருக்குது. விளையாட்டு நேர்மையாக விளையாட சொல்கிறாங்க. சில பேர் பேசினா ரொம்ப ஆழமாக இருந்தது. அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது. ஆனால் ஹலோ வீட்டில் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீடியோக்குள்ள முதல் ப்ரோமோ போட்டிருக்கீங்களே, விஜய் சேதுபதி சார் என்ன சொல்ல வராருன்னு சுத்தமாக எனக்கு புரியல. அவர் சொன்னதை சொல்கிற நல்லா கேளுங்களேன். அதாவது இங்கே விளையாட்டு அப்படின்றது நம்ம வீட்டாளுங்க ஆடுறது, அதாவது உள்ள இருக்க போட்டியாளர்களை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க வந்தாங்கல்ல, அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அன்பாக சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, ஆழமாக சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது. ஆனால் உள்ள இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. வாங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்றது தான் விஜய் சேதுபதி சார் சொன்னது. இந்த ப்ரோமோவில் முழுசாக அவ்வளோதான் இருக்குது. எனக்கு இதில் என்ன புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வந்தவங்க என்ன சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியலனா என்ன? ஏன்னா ஏற்கனவே வின்னரை செலக்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து வின்னர் இவங்க தான்ப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குது, ஒரு சில பேர்த்தை தவிர்த்துட்டு. ஸோ ஆல்ரெடி இவர் தான்ப்பா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றி நிற்குது. இவங்க தான் ரன்னராக வரணும்னு சொல்லிட்டு 2-3 பேர் கூட்டமாக வந்துட்டு அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு இந்த பிக் பாஸுடைய முடிவே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த பிக் பாஸில் டிக்கெட் டு ஃபினாலே தேவையா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. இதில் இந்த வாரத்தில் கண்டென்ட் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போன வீட்டாளுங்களை வச்சு முரண்பாடு யார் மேலேயாவது இருக்கான்னு சொல்லி அவங்கள வந்துட்டு குற்றம் சுமத்துற மாதிரி பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாக காண்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா போட்டின்றது அவங்களுக்குள்ள, சரியா? ஒருத்தர் ஓடுவாங்க, ஒருத்தர் தோப்பாங்க, ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. அது போட்டியாளர்களுக்குள்ளே இருக்க போட்டி. ஆனால் வெளியிலேருந்து போயிட்டு நீ ஏன்டா என் பையனை தோக்கச்ச, நீ ஏன்டா என் பையனை வந்துட்டு ஜெயிச்ச அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படின்னே புரியல. எனக்கு சுத்தமாக அது தெரியவும் இல்லை. இப்போ இதை வந்துட்டு இவர் விசாரிக்கலான்னு வேறு சொல்கிறாரு. இதுலேயும் சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை. மேபி எனக்கு இப்படி இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.